வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புதிதாக கதை கேட்பவர்கள் கமெண்ட் செக்ஷனில் உள்ள பிளேலிஸ்டுடைய லிங்கை கிளிக் செய்து முதல் எபிசோடிலிருந்து கேட்டு மகிழுங்கள். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். காரில் வரும்பொழுது அக்ஷத்ரியான் பேசவில்லை. அவனுடன் பேசும் விருப்பமும் ஸ்ரேயாவிற்கு கிடையாது. இருவரும் அமைதியாகவே அக்ஷத்ரியானுடைய மேன்ஷனை அடைந்தார்கள். அதை ஸ்ரேயா நிமிர்ந்து பார்க்க கூட இல்லை. நடக்கும் நிகழ்வுகளை அவள் மிகவும் வெறுத்திருந்தாள் என்பதை அது காட்டியது. அதை பற்றி அவனும் கவலைப்படவில்லை. ரித்துவை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் வீட்டினுள் அவனை முந்திக் கொண்டு அவள் போனாள். எங்க போற? அவள் எடுத்து வைக்கப் போகும் அடுத்த அடியை தடுத்து நிறுத்தியது ரியானுடைய கேள்வி. ரித்துவை பார்க்கறதுக்கு? கண்களை ஸ்ரேயாவிடமிருந்து உருட்டி நேராக சிசிடிவி கேமராக்கள் காட்சியாக ஓடிக்கொண்டிருக்கும் டிவியை காட்டினான். ஸ்வேதா அதில் பார்த்தாள். ரித்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் இல்லாம எப்படி தூங்குறா? தன்னையும் மீறி அவள் அப்படி கேட்டுவிட்டாள். ஸ்ரேயமா இருந்தா நல்லா இருக்கும் என்று ரித்து சொன்னது அக்ஷத்ரியானுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் அவன் அதை ஸ்ரேயாவிடம் சொல்லவில்லை. ஏதாவது சாப்பிட்டாளா? இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பதை போல அவன் அங்கிருந்து நகர்ந்தான். அதை அவள் புரிந்து கொண்டாலும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை. வா, சொன்னதா வருவியா? நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? அவளை திட்டிக் கொண்டே அவன் நடந்தான். ஒரு அறையை காட்டினான். இந்த ரூம்ல படுத்துக்கோ. நான் ரித்துவோட ரூம்லே படுத்துக்கிறேனே. அப்ப நானும் வந்து உங்களுடைய படுத்துக்கிட்டா? செய்யக்கூடிய ஆள்தான் என்று நினைத்ததால் ஸ்ரேயா பேசாமல் அந்த அறைக்குள் நுழைந்து கொண்டாள். உள்ளே சென்றவள் அறை எப்படி இருக்கிறது என்று பார்த்தாள். ரித்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே கட்டளைகளை ஸ்ரேயாவிற்கும் கொடுக்க எண்ணிய அக்ஷத்ரியான் அறைக்குள் காலடியை எடுத்து வைத்தான். மிதமான வெளிச்சத்தில் அவளுடைய முகம் மிகவும் அழகாக தெரிந்தது. ஒரு நிமிடம் அவன் மெய் மறந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். முகத்திலிருந்து பார்வையை தாழ்த்தி மெல்லமாக கீழ் நோக்கி பயணித்து பாதம் வரை சென்றான். என்ன என்று அவளுடைய கேள்வி அவனை அந்த பயணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இந்த வீட்டிலிருந்து நான் நினைச்சா மட்டும்தான் நீ வெளியில போக முடியும். நான் சொல்றது உனக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. கைபேசியை எடுத்துக்கொண்டான். அதில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். இதுதான் சமயம் என்று ஸ்ரேயா மெல்லமாக முகம் கழுவுவதற்காக போனாள். திரும்பி வரும் பொழுது அவன் இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையில்தான். வாளேந்திய வீரர்களின் கம்பீரமான சிற்பத்தை போல அங்கேயே நின்று கொண்டிருந்தான் ரியான். இவன் இன்னும் போகலையா? மனதிற்குள் நினைத்தபடியே அங்கே இருந்த டவலை எடுத்து முகத்தை துடைத்தாள். டிரெஸ்ஸிங் டேபிளை நெருங்கினாள். முகத்தை இரு கரங்களாலும் அழுத்தமாக துடைத்து கொண்டாள். ரியான் அவளை பக்கவாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அவள் அழகாகத்தான் தெரிந்தாள். அழகின் கவர்ச்சியை தாண்டியும் அவளிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவனுக்கு அவளை பார்த்த முதல் கணத்திலேயே புரிந்தது. அந்த முதல் கணத்தை, முதல் சந்திப்பை அவனும் சரி அவளும் சரி எப்படி மறப்பார்கள்? ரித்துவை கைப்பற்றுவதற்காக அவன் போயிருந்தான். பல பேரை அடித்து ரத்தத்தில் ஊற போட்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்த பிற்பாடும் கூட ஸ்ரேயா ரித்துவை காப்பாற்றுவதற்காக அவனிடத்தில் போராடினாள். உயிரை போனாலும் பரவாயில்லை என்று ஸ்ரேயா போராடியதால் அரக்கனான அக்ஷத்ரியானுடைய பார்வை அவள் மீது அழுத்தமாக படிந்தது. இப்பொழுதும் அதே பார்வைதான், அதே அழுத்தம்தான். தடக் தடக் தடக். ஸ்ரேயாவுடைய இருதயம் பலமாக துடித்தது. கண்ணாடியில் அக்ஷத்ரியானுடைய முகம் அவளுடைய தோளிற்கு மேலே தெரிந்தது. ஆனால் அவன் வேறு எதையோ பார்த்து கொண்டிருந்தான். எதைத்தான் அவன் பார்க்கிறான்? அவளுடைய பார்வையும் அங்கே சென்றது. அவன் விரல்களை உற்று நோக்கி கொண்டிருந்தான். நீல் சதுர கண்ணாடி நகங்களுடன் பொம்மை விரல்களைப் போல மிகவும் நர்வீஸாக இருக்கும் விரல்களை அவன் விழுங்கி விடுவதைப் போல பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ரேயா கைகளை எடுக்க போனாள். ஆனால் அவன் அவளுடைய மணிக்கட்டை பற்றி கொண்டான். நகர விடாமல் அழுத்தினான். அவனுடைய பார்வை விரல்களிலிருந்து கைக்கும், கையிலிருந்து தோள்களுக்கும், தோளிலிருந்து ஒயிலான கழுத்திற்கும், கழுத்திலிருந்து புஷ்டியான கன்னத்திற்கும், கன்னங்களிலிருந்து வில் போன்ற கண்களுக்கு பயணப்பட்டது. இப்பொழுது இருவரும் கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மணிக்கட்டை பிடித்து கொண்டிருந்தவன் கையை விட்டான். 2 கரத்தையும் எடுத்து அவளுடைய சிறிய இடுப்பில் வைத்தான். நீ என்ன பண்ற? என்ன விடு. அவள் அசைந்தாள். அசைய விடாமல் இவன் பற்றினான். கண்ணாடியில் தெரிந்த அவனுடைய முகத்தை பார்த்து பேசினாள். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு மூளை குழம்பிருச்சா என்ன? அவன் விடுவான் அல்லது மேலும் இருக்குவான் என்று அவள் நினைத்தாள். இதற்கெல்லாம் மாறாக ஆமா என்றான். ஆமாண்ணா, உனக்கு மூளை குழம்பிருச்சா? உன்னை பார்த்ததிலிருந்து. அவன் அதிகம் பேசாமல் குறைவான வார்த்தை பிரயோகங்களை வைத்து அவளை பலமாக தாக்கி கொண்டிருந்தான். ஸ்ரேயா மயங்கவில்லை. ஆனால் அவனுடைய எண்ணம்தான் என்ன? அவன் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தான். அவனுடைய தாடையை அவளுடைய தோளில் வைத்தான். தலையை லேசாக சாய்த்து அவளுடைய தலையுடன் இடித்தான். என்னை விடு, கொஞ்ச நேரம் சும்மாரு. நான் என்ன லவ்வரா? லேசாக அசைந்து கொண்டே கேட்டாள்.
இல்ல. இப்படி அவன் சொன்ன பொழுது அவனுடைய மார்பு கூட அவளுடைய முதுகில் மோதியது. எங்கெல்லாம் இரு உடல்களும் ஒட்டியிருந்ததோ அங்கெல்லாம் அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. நெருப்பை கக்கும் டிராகனாய் மூச்சு விட்டு கொண்டிருந்தான் ரியான். ஏனென்றே தெரியவில்லை. ஸ்ரேயாவிற்கு கண்களில் கண்ணீர் வந்தது. இவனை ஏன் என்னால் உதற முடியல? பயமா இல்ல என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் அவளுடைய தோள்களில் அழுத்தமாக முத்தமிட்டான். அழுத்தமான முத்தத்தின் காரணமாக அவள் அதிர்ந்தாள். பலமாக துள்ளினாள். இடுப்பில் இருந்த இரு கரங்களும் இப்பொழுது முன்னே வந்தது. அவளை அசைவிடாமல் செய்தது. அவளை அவன் ஒரு வீணையாக மீட்டிக் கொண்டிருந்தான் என்றால் அது மிகையாகாது. அவனுடைய அணைப்பில், தொடுதலில், முத்தத்தில், மூச்சுக்காற்றில் கொஞ்சம் கூட கருணையோ பாசமோ கிடையாது. ஆனாலும் அவனுடைய தொடுதலும் இருப்பும் அவளை ஏதோ செய்தது. தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்ட பிற்பாடு நீச்சல் தெரியாதவன் கைகளை அசைக்காமல் விட்டுவிடுவது போல அவளும் நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்த்து போராடாமல் இருந்தாள். நொடிக்கும் குறைவான நேரத்தில் அக்ஷத்ரியான் அவளை திருப்பினான். இப்பொழுது இரு முகங்களும் நேருக்கு நேராக இருந்தது. நொடி கூட அவன் தாமதிக்கவில்லை. மிருகத்தனமாக அணைத்தான். நேரடியாக இதழ்களில் முத்தமிட்டான். மின்சாரம் இரு உடல்களிலும் தாறுமாறாக பாய்ந்தது. ஸ்ரேயா அழுத்தமாக கண்களை மூடிக்கொண்டாள். அவனிடம் எவ்வளவு வேட்கை இருக்கிறது என்பதை துளியும் மறைக்காமல் அவளிடத்தில் காட்டினான். இரண்டு இதழ்களும் சேர்ந்திருந்த அந்த நொடி இரு உடல்களும் ஒன்றாக கலந்து விட்டதைப் போலவே இருந்தது. எவ்வளவு நேரம் முத்தமிட்டார்கள் என்று இருவருக்கும் தெரியவில்லை. அவனாகவே விலகினான். கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டு உடல் துடிக்க நின்று கொண்டிருந்தாள் ஸ்ரேயா. கூர்மையாக அவளை மொத்தமாக பார்த்தான் அவன். இப்பொழுது அவள் கண் திறந்தாள். சாரி, ஒற்றை வார்த்தையை அவளிடத்தில் தூக்கி போட்டுவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஏற முடியாத மலையில் மிகவும் சிரமப்பட்டு ஏறிய பிற்பாடு அங்கே கொடியையும் நாட்டிவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றப்பட்ட கொடி மலையில்தானே நிலைத்து நிற்கும். அதே போல அவன் தந்த முத்தமும் அவளிடத்தில் நிலைத்திருக்கும். அரக்கனால் மீட்டப்பட்ட வீணையைப் போல அதிர்வுடன் நின்று கொண்டிருந்தாள் ஸ்ரேயா. அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ அஸ்வின் ஹீரோ தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.